கரூர்ல நடிகரும் தாவேக தலைவரும் விஜய் அவர்கள் பங்கேற்ற பிரச்சார கூட்டத்துல சிக்கி குழந்தைகள், பெண்கள் உள்பட 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்தாங்க. இந்த சம்பவத்திற்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்காததாலும் செந்தில் பாலாஜியுடைய சதியே காரணம் அப்படின்னு தாவேக குற்றச்சாட்டுமே வச்சாங்க. அதே வேளையில விஜய் அவர்கள் தாமதமாக வந்ததே விபத்திற்கு முக்கிய காரணம் அப்படின்னு காவல்துறை அறிவுரைகளை தாவேக தலைவர்கள் ஏற்கவில்லை அப்படின்னு திமுக மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சிகளுமே தொடர்ந்து குற்றம் சாட்டியுமே இருந்தாங்க. இந்த சம்பவத்தை தொடர்ந்து விஜய் அவர்கள் கரூர் செல்லாததும் பாதிக்கப்பட்ட மக்களை மாமல்லபுரம் வரவழைத்து ஆறுதல் தெரிவித்ததுமே பெரிய விவாதத்துக்கு உள்ளாச்சு. தமிழ் திரையுலக பொறுத்த வரைக்குமே கரூர் விவகாரத்துல விஜய் அவர்களுக்கு ஆதரவாக ஒரு சிலர் மட்டும்தான் பேசினாங்க. ஆனா எதிராக பல பேருமே பேசியிருந்தாங்க. இந்த நிலையில தமிழ் திரையுலகில முன்னணி நடிகர்கள் ஒருவரும் ரேசருமான ஏகே அவர்கள் கரூர் சம்பவம் குறித்து முதல் முறையாக ஓப்பனாக கருத்து தெரிவிச்சிருக்காரு. அதாவது ஏகே அவர்கள் நீண்ட இடைவேளைக்கு பிறகு அளித்திருக்கும் பேட்டியில தமிழ்நாட்டுல கூட்ட நெரிசல் தொடர்பாக பல்வேறு சம்பவங்கள் நடக்குது. நான் யாரையுமே குற்றம் சொல்ல விரும்பல. அதற்கு அந்த தனிநபர், அதாவது விஜய் அவர்கள் மட்டும் பொறுப்பு கிடையாது. நாம் எல்லோருமே இதற்கு பொறுப்பு. மீடியாவும் தான் இதற்கு பொறுப்பு. இது ஒரு கூட்டு தோல்வியாகும். நானும் கூட இதற்கு ஒரு முக்கிய பொறுப்பு அப்படின்னு கேகே அவர்கள் பேசியிருந்தது தளபதி ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது. மேலும் பாத்தீங்கன்னா இந்த இன்டர்வியூவை பார்த்த தளபதி விஜய் அவர்கள் கேகே அவர்களுக்கு போன் போட்டு நன்றியுமே தெரிவிச்சிருக்காரா. இந்த சம்பவம் குறித்து பல பெரிய பெரிய ஸ்டார்கள் பாத்தீங்கன்னா தாவேக கட்சிக்கு எதிராகவும் திமுகவிற்கு ஆதரவாகவுமே கருத்து தெரிவிச்சிட்டு இருந்த நிலையில நம்ம ஏகே அவர்கள் தளபதி விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியது ஒரு மிகப்பெரிய விஷயமாகவுமே பார்க்கப்படுது. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.